என்ன மாப்பிள்ள, அமுதா பிடிச்சிதானே இந்த கல்யாணத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. கப்பல் கவுந்த மாதிரி, தலையில இடியே விழுந்த மாதிரி, குடியே முழுகி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலைமையில இருக்கா. கல்யாணத்தை நிறுத்திடணும். நீங்களே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். உன்னை வேணான்னு சொல்ற பொண்ணு உனக்கு வேணாண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி கவலைப்படாதவ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மேல அக்கறையா இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? சிவா, சிவா, பாப்பா வந்து சாப்பிடு. பசிக்கலமா? பசிக்கலையா? ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட பசி தாங்க மாட்டேன். காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல, பசிக்கலன்னு சொல்ற? அதான் பசிக்கலன்னு சொல்றல, சும்மா என் தோணன்ற. சிவா, எங்களை பொறுமையா இருக்க சொல்லிட்டு நீ ஏன்பா ஆத்திரப்படுற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துராது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வீணா வயித்தை காயப்படாம வந்து சாப்பிடுப்பா. இப்ப நீ போறியா இல்லையா? கோபப்படாதப்பா, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். இப்ப நீ போல நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். நான் போறேப்பா. என்ன மாப்பிள்ள, வீடு தேடி வந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தானே, அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கீங்க? மாப்பிள்ள, எங்க பக்கம் தப்பு இருந்தா உங்க காலில் விழுந்து கூட நாங்கள் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். தப்பு சரி நிறை குறை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அதுதான் ஊர் உலகத்தில் வழக்கம். அதை விட்டுட்டு கல்யாணம் வேணாம், கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா எப்படி மாப்பிள்ள? கல்யாணத்தை நிறுத்தாம வேற என்ன சொல்லுவாங்க? பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்தாச்சுங்கிறதுக்காக பாழு கடத்துல போய் விழுன்னு சொல்றீங்களா? என்ன மாப்பிள்ள, அமுதா பிடிச்சிதானே இந்த கல்யாணத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. இவ்வளவு திமிரு ஆணவமும் ஒரு பொண்ணுக்கு இருக்கவே கூடாது. அத நான் கண்டிக்கிறேன் மாப்பிள்ள. எப்ப கண்டிப்பீங்க? சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்த்துக்கணும். இப்ப ஆணவத்தோட மொத்த உருவமா வந்து நிக்கிறா, இப்ப போய் கண்டிக்கிறேன்றீங்க. நீங்க பாருங்க, தேவையெல்லாம் பேசிய நேரத்தை வீணடிக்காதீங்க. வீட்டுக்கு போற வழியா பாருங்க. மாப்பிள்ள, அமுதா செஞ்சது எல்லாமே தப்பு தான். நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண கேட்டபோது முடியாதுன்னு மறுத்தது, நீங்கள் ப்ராஜெக்டில் வின் பண்ணப்போ ஒரு ஃபோன் பண்ணி கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்லாதது, தான் தோத்துட்டதுக்காக வேலையை ரிசைன் பண்ணது, தான் வேலையை விட்ட விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைச்சது, இது எல்லாமே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க மாப்பிள்ள. அவளுக்கு நான் தண்டனை கொடுக்கலன்னா அவளே எனக்கு பெரிய தண்டனை வந்து சேர்ந்திருப்பா. இதுக்கு மேல இதை பத்தி நான் பேச விரும்பல. நீங்க போலாம். மாப்பிள்ள, நீங்க போலான்னு சொன்னாலும் நான் போற நிலைமையில இல்லை. என் நிலைமையை கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடித்து ஊருக்கெல்லாம் கொடுத்து இப்படி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. தாலி ஒன்று கட்ட வேண்டியதுதான் பாக்கி. இப்படி கடைசி நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களா மாப்பிள்ள? கல்யாணத்தை நிறுத்த சொன்னது என் பையன் இல்ல, உங்க பொண்ணு அமுதாதா எங்க பையன் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. என்ன சம்பந்தி, என்ன சொல்றீங்க?
என் பொண்ணு அமுதா தான் மாப்பிள்ளை இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னாளா? அம்மா நீ சும்மா இரு. இனிமே எதையும் மூடி மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. நீ வேணும்னா அமுதாவுக்காக பழிய ஏத்துக்கலாம். ஆனா என் பையனை யாரும் தப்பானவனு சொல்றத தாங்கிக்க முடியாது. தாங்கிக்கணுங்கிற அவசியமும் இல்ல. இத பாருங்க சம்பந்தி, இந்த நிமிஷம் வரைக்கும் என் பையன் உங்க பொண்ணு அமுதாவை நினைச்சு உருகிக்கிட்டு தான் இருக்கான். ஆமாங்க, நான் என் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே உங்க பொண்ணு அமுதாதான் இந்த வீட்டுக்கு மறுவாளா வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உங்க பொண்ணு அதுக்கு நேர்மாறால நினைக்கிறா. என் தம்பி கிட்ட உங்க பொண்ணு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நான் சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க, அதனால நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. அமுதா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான்னு எதிர்பார்க்காத என் பையன். எவ்வளவோ பேசி பார்த்திருக்கான், கெஞ்சி பார்த்திருக்கான், போராடி பார்த்திருக்கான். ஆனா எதுக்குமே உங்க பொண்ணு மனசு இறங்கல. அது மட்டும் இல்ல, என் தம்பி உங்க பொண்ணுகிட்ட நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கையே பெருசா என்னனோ கனவு கண்டிருக்கேன், இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்றியே, இது நியாயமா? என்ன பத்தி என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா? என்ன விடு, நம்ம 2 பேர் வீட்லயும் எவ்வளவு ஆசையா கல்யாண வேலையை பாத்திட்டு இருக்காங்க. இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா? அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும், எவ்வளவோ எடுத்து சொல்லிருக்கான். ஆனா உங்க பொண்ணு அமுதாதான் எதுக்கும் மசியவே இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலே என்ன நேசிக்கிறதா இருந்தா நான் சொன்னதா சொல்லாம நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லிருக்கா. சிவா வந்து எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்ன உடனே நாங்க எல்லாரும் இடிஞ்சு போயிட்டோங்க. கங்காதான் சிவா கிட்ட நானும் அம்மாவும் போய் அமுதா கிட்ட பேசி அவ மனச மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம்னு சொன்னா. அதுக்கு என் பையன் இப்ப போய் இத பத்தி யாரும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னான். நாங்களும் அதோட விட்டுட்டோம். அப்புறம் வழியில எதாச்சியா அமுதாவை பார்த்தோம். ஏமா கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன்னு பேசி சமாதானப்படுத்த பார்த்தோம். அதுக்கு அவ யார் வந்து பேசினாலும் என் மனச மாத்த முடியாது, நான் முடிவு எடுத்தா முடிவு எடுத்ததுதான், இதுல எந்த மாற்றமும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது, இனிமே இத பத்தி பேச வேண்டான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்க பொண்ணை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் சிவாவை கூப்பிட்டு எதுக்காக உங்க வீட்டுல சொன்னீங்க அப்படின்னு கேட்டு இவங்கிட்ட சண்டை போட்டிருக்கா. அது மட்டும் இல்லங்க, இத பாருங்க, என்னை யாராவது சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா என் பொணத்துக்கு தான் தாலி கட்டுவீங்கன்னு சொல்லி இவன் மனச நோகடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல மாமா, நான் கூட அமுதா நீ கோயில பார்த்து நீங்க தான் எனக்கு அண்ணியா வரணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ அண்ணியா வந்தாலும் நான் மட்டும் உன் அண்ணியா வர மாட்டேன். ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஏதாவது பொருத்தமான காரணத்தை சொல்லுவாங்க. ஆனா உங்க பொண்ணு சொன்ன காரணம் இருக்கே. அப்படி என்னமா காரணம் சொன்னா? யாரோ ஒரு சாமியாரு உங்க பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அவங்க அம்மா கழுத்துல இருந்து தாலி இறங்கிடும்னு பயமுறுத்தி இருக்காங்க. அவ சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே நகை வாங்க நீங்க போனப்போ பணம் காணாம போயிடுச்சு. இப்போ சொல்றேன் சம்பந்தி, என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேன் சம்பந்தி, வர மாப்பிள்ள. தீபாவளிக்கு வானா பொங்கலுக்கு தான் வருவான் போல இருக்கு இந்த கணேசன். வர வர யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்னு ஒரு விவசாய இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா கழுதனாலும் காலை புடிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் கணேசன் காலுக்கு கழுத காலே பரவாயில்ல. சும்மா வெட்டிய ஊர் சுத்துருவேன், சொன்ன டைம்க்கு வர வேண்டியதானே.
பிஸியா ஒர்க் பண்றவ கரெக்டா டைமை கீப் அப் பண்ணுவான். ஆனா கணேச மாதிரி வெட்டிய சுத்துறவங்க எங்க போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம நேரா போற போக்க பார்த்து போயிட்டே இருப்பான். வரட்டும், அவனை பாத்துக்கிறேன். வேண்டாம் ரஞ்சினி, அப்புறம் நீ கோவப்பட்டா முறுக்கிட்டு போயிட போறான். சார் வராரு. ஹலோ ஹலோ வணக்கங்க. இப்படி ஆடி அசைஞ்சு வராம பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் நான் ஆட்டோ கட் பண்ணிருக்க மாட்டேனா? நீங்க கட் பண்ணிருப்பீங்க மேடம். ஆனா நீங்க வரலன்னா ஆட்டோக்காரன் என்ன கட் பண்ணிடுவான்ல. ஒன்னு உருவாக்குறதா ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. எங்க என்னடானா ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அட அது எவனோ கெடுக்க தெரியாத நல்லவன் சொல்றதுங்க. வாழ்நாள் முழுக்க கெடுக்கிறதையே லட்சியமா கொண்ட எனக்கு தாங்க தெரியும் ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு. நல்லா வாழறவங்களை எப்படி பிரிக்கிறது, சேரணும்னு நினைக்கிறவங்களை எப்படி கலைக்கிறதுன்ற விஷயம்லாம் எனக்கு தான் நல்லா தெரியும். ஆமா, அமுதா இப்ப எப்படி இருக்கா? அமுதா அவளுக்கு என்னங்க, குண்டாவும் இல்லை இலைக்கும் இல்லை, அப்படியேதான் இருக்கா. ஐயோ அத கேக்கல, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு கேக்குறோம். ஓ நீங்க அதை கேக்குறீங்களா? கப்பல் கவுந்த மாதிரி, தலையில இடியே விழுந்த மாதிரி, குடியே முழுகி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலைமையில இருக்கா. அப்படியே இருக்கட்டும். அவ இப்படி இருக்கிறத பார்த்து உங்க வீட்ல அவ மேல யாராவது பரிதாபப்படுறாங்களா? பரிதாபமா? எங்க குடும்பத்திலயா? நல்லா கேட்டீங்க போங்க. 10 நாள் சாப்பிடாதவங்க முன்னாடி பாயா வச்சா என்ன நிலைமை ஆகுமோ அந்த மாதிரி குடும்பம் எங்க குடும்பம். ஏதோ இந்த சிவா பையன் தப்பி தவறி எங்க குடும்பத்துல வந்து பிறந்துட்டான். ரொம்ப நல்லவனா இருக்கா. நான் வேற தாய் மாமன். அவனை எப்படி கெடுக்கிறதுன்றதுதான் இப்ப எனக்கு கடமையே. நல்ல கடமை இல்லையா பின்ன? அமுதா பொண்ணு சிவா கிட்ட போய் ஏதோ அபசகுணம், எங்க அம்மா தாலிக்கு ஆபத்து, எனக்கு வேலை போச்சு, அதனால கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிச்சான். இவனை அதை கேட்டு பொம்மை மாதிரி தலையாட்டி அவன் வீட்டுல போய் சொல்லியிருக்கான். இவ சொல்லிதான் கல்யாணம் நின்று போச்சுன்ற விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்கும் தெரியாது. திருவிழா கூட்டத்துல ஜல்லிக்கட்டு கால புகுந்தா என்ன கலைபரம் நடக்குமோ அந்த மாதிரி கலைபரம் 2 குடும்பத்திலே நடந்திருக்கு. நாம இதுக்கெல்லாம் அழட்டிக்காத கேரக்டர். இங்க பாருங்க, பொணத்து பக்கத்திலே உட்கார்ந்து பிரியாணி திங்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர். கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா நமக்கு என்ன? எது நடந்தா என்ன? கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா நமக்கு என்ன? எது நடந்தா என்னவா? நான் அப்படி சொல்லுங்க. நாமெல்லாம் எதுக்கும் கலங்காத கேரக்டர், எதையும் தாங்குற இதயம் இருக்கிற கேரக்டருங்க. இப்ப இருக்கிற இதே நிலைமை நீடிக்கணும், எந்த மாற்றமும் வரக்கூடாது. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அமுதா சொல்லித்தான் சிவா அப்படி சொன்னான்ற விஷயம், அதாவது அவ சொல்லித்தான் இவன் சொன்னான்ற விஷயம் 2 பேர் வீட்லயும் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப தெரிஞ்சதுனால என்னாச்சு? புதுசா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகல. ஏற்கனவே இருந்த குழப்பம் 2 பேர் வீட்லயும் அதிகமா போச்சு. நீங்க கூடவே இருந்து குழப்பத்தை இன்னும் அதிகம் பண்ணுங்க. இது நான் வழக்கமா பண்றது தானுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அமுதாவோட பேசி பேசி அவ மனசு மாறாததுக்கான வழியை பண்றேன். நீங்க சிவா மனசும் உங்க வீட்ல இருக்கிறவங்க மனசும் மாறாம பாத்துக்கோங்க. எவனும் திடீர்னு திருந்த கூடாதுன்னு 24 மணி நேரமா நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஏன்னா குடும்பத்துல குழப்பம் நீடிச்சாதான் நான் அங்க இருக்க முடியும். இது பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் அமுதா சிவா கல்யாண பேச்ச யாரும் எடுத்துட கூடாது. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எந்த நல்லதும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இன்னும் மேல சொல்ல போனா நான் இருக்கிற இடத்துல நல்லதே நடக்காது. சரி, உங்களுக்கு எப்போ எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பீங்க. ஆனா அந்த பணத்தை நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே என் பொண்டாட்டி கங்கா அதை பிடிங்கிடுவா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கொடுக்கிற பணத்தை டைரக்டா அவகிட்டே கொடுத்துருங்க. இது பாருங்க, மறுபடியும் சொல்றேன், சிவா மனசு மாறி அந்த அமுதா பேச்சை எடுக்காம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. ஏங்க, அந்த அமுதா என் பொண்டாட்டி கங்காவை கை நீட்டி அடிச்சவ. நீங்களே சொன்னாலும் எங்க அக்காவுக்கு மருமகளா அவ வரத நான் விட மாட்டேன். சொல்லிட்டேன், வர. வந்தவனும் போயிட்டான், இனிமே எவன் வருவான்? எவனும் வர வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏய், என்னமோ காஃபி வேணாங்கிற மாதிரி கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க.
மூத்தவ முத்தி போய் வீட்லயே உட்கார்ந்திருந்தா இதோ இருக்காளே அவளுக்கு எங்க இருந்து மாப்பிள வரும்? குரங்கு தான் கெட்டது இல்லாம காட்டையே அழிச்சதுங்கிற கதையா நீ அழிஞ்சதும் இல்லாம இவளை இல்லடி அழிக்க பாக்குற? நான் யாரையும் அழிக்கவும் நினைக்கல, நானும் அழிய மாட்டேன். ஏன் கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு எல்லாமே வா? கல்யாணத்தை தாண்டி வாழ்க்கை இல்லையா? நான் மேற்கொண்டு படிக்க போறேன், படிச்சு நல்ல வேலைக்கு போக போறேன், வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க போறேன். சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஆ? சொல்லுடி, சம்பாதிச்சு இங்க எந்த புள்ள குட்டிக்கு நீ போட போற? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். எந்த பதிலும் முழுசா இல்லாம நீ சொல்ற எல்லா பதிலுமே எந்த அளவுக்கு தொங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஐயோ, அறக்க பறக்க ஆகாசத்துல பறந்தாலும் அடைய கூடு தேடி இறங்கி தாண்டி ஆகணும். இங்க பாரு, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும், இல்லனா வாழ்க்கை அப்படியே வழுக்கிட்டு போயிடும். ஏய், ஒரு வயசு வரைக்கும் தாண்டி எல்லாமே, அப்புறம் வாழ்க்கையில ஒரு வெறுமை வரும், அப்புறம் வெறுப்பு வரும். ஐயோ, நாம வாழ தெரியாம வாழ்ந்துட்டோமேன்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும். அடியே, அந்த கேள்வி வரும்போது உன் வயசு அப்படியே போயிடும். வயசு போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போன மாதிரிதான். ஐயோ, அந்த ஆண்டவனே பூமிக்கு வந்தாலும் அவனுக்கும் ஒரே வாழ்க்கை தான். ஆனா சத்தியமா வாழ்க்கையை திரும்ப யாராலையும் வாழ முடியாதுடி. ஐயோ, 10 மாசம் உன்னை வயித்துல சுமந்து பெத்த அம்மாடினா. இங்க பாரு, நீயும் 4 பேர் மாதிரி புருஷன் குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்றது கேளுடி, இந்த அம்மா சொல்றத கேளுடி. அடியே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுடி. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்மா அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல. தங்கம், நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன பண்றது, பொண்ணா பிறந்தவ அழலனாதான் ஏன் அழலன்னு கேட்கணும். ஏன் அழலன்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சம்மந்தி வீட்டுக்கு போனீங்களே, மாப்பிள்ளை திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி விவரமா சொன்னீங்களா அவங்க கிட்ட? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அமுதா, இங்க வா. நான் அவங்ககிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னம்மா, அவங்க முடிவில் உறுதியாக இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடத்த அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஐயோ நிறுத்திடலான்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? அவங்களே இப்படி சொல்லும்போது நம்ம என்னப்பா பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வீட்டு படி ஏறி வந்து பொண்ணு கேரக்டர் பிடிக்கல, இந்த கல்யாணமே வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றப்ப நீங்க எதுக்குப்பா அவங்க வீடு தேடி போய் அவமானப்படணும்? எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எங்க கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது அவங்க. உங்க ஆத்திரத்தையும் கோபத்தையும் அவங்க கிட்ட காட்டாம பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணை போட்டு இப்படி மாடு மாதிரி அடிக்கிறீங்களே, நீங்க மனுஷனா பைத்தியமா? நான் பைத்தியம் தாண்டி, நான் பைத்தியம் தான். நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டா உன் பொண்ணு. என்ன சொல்றீங்க? எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டாளா? ஆமா, அங்க போய் பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரியுது. அவர் வந்து கல்யாணத்தை தானா நிறுத்த சொல்லல, இவதான் அவரை கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. ஏய் ஏய் அமுதா, என்னடி உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடி? நான் சொல்றேன்டி, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும், இல்லாட்டி என்ன உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு இவ சொல்லியிருக்கா. மீறி கல்யாண ஏற்பாடுகள் நடந்தாக்கா என் பணத்துக்கு தான் மாலை போடணும், என் பணத்துக்கு தான் தாலி கட்டணும், என் பணத்துக்கு தான் மெட்டி போடணும் மிரட்டி இருக்கா. அவர் எவ்வளவு கால விழாத குறை எவ்வளவு கெஞ்சி இருக்காரு, இவ மசியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் மனசை கல்லாக்கிட்டு இவளோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம வீடு தேடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கன்னு இவ சொன்னதை தான் சொன்னதா சொல்லியிருக்காரு. மற்றபடி அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, அப்பழுக்கு இல்லாத ஆளு. அடி பாவி, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் மனசுல ஏன் நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடிமேல் அடி வாங்கும் அமுதா உண்மையிலேயே எதற்காக இப்படி சொன்னாள் என்பது இவர்களுக்கு தெரியுமா?